சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல். அம்மா வந்து இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க மேடம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன வயசுலேருந்து, நாங்கள் குழந்தை சின்ன வயசுலேருந்து ரொம்ப 2 பேரும் ப்ராப்ளமாகவே இருக்கும் மேடம். அப்பா அடிச்சிருவாரு, அம்மா வந்து சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருவார் அப்பா. அம்மா வந்துட்டு வேலை சத்துணவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்பு முடியல. 6th படிக்கும்போது அடிச்சு போட்டாங்க, அப்பா தான் அடிச்சிட்டாங்க இடுப்பில். நீங்க 6th படிக்கும் நாங்கள் 6th படிக்கும்போது இப்போ 27 ஏஜ் ஆகுது. இடுப்பில் அடிபட்டுச்சு. அதோட தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்பா வந்து என்னன்னாக்கா இடத்த விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஆகும்போது, எங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது எல்லாமே இப்போ ஒரு 7 பவுன் சவரம் வந்து அத்தைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, அக்காவுக்கு செஞ்சாங்க. அதே வருஷத்தில் எனக்கு வந்து எங்கள் அக்கா மாமா இருக்காங்களே, அக்கா வீட்டுக்காரு, அவங்க மூலமாக வந்துட்டு எங்களுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க சொந்த வகையில் வந்து எங்கள் வீட்டுக்காரு இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி படிச்சிருக்காங்க. சரி பொண்ணு பிடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வந்து சரி அம்மா வேலை போயிடும், கவர்மெண்ட் வேலை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்கிற அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு வந்து அபிப்பிராயம் இல்லை. ஒரே வருஷத்துல வந்து பண்றதுக்கு அபிப்பிராயம் இல்லை. 2008 மார்ச்ல அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. அதே வந்து மே ஜூன் கிட்ட வந்து எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு செப்டம்பர்லேயே முடிவு பண்ணிட்டாங்க மேரேஜ். எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா செலவும் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு பைசா எதுவும் செலவு பண்ணலை மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு. பத்திரத்தை வச்சுட்டு கூட அப்போ வந்து போய் பேங்க்ல எல்லாம் கேட்கலாம், எங்கே பார்த்தாலும் போய் கேட்போன்னு சொல்லிட்டு போய் கேட்டப்ப பத்திரத்தை வச்சு நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, பணம் திரும்ப வந்து இது பண்ண முடியலன்னா, கட்ட முடியலன்னா சீல் வச்சிருவாங்க வீட்டில், எதுவும் தங்க முடியாது, ஆனால் நம்ம அப்பா அம்மா பின்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் கேட்டுக்கல. சின்ன வயசு அனுபவங்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் அப்பா பற்றி சொல்லுங்க. சின்ன வயசுலன்னு சொல்ல போனால் வந்து அதாவது 6th வரையிலும் அதுக்கு முன்னாடி தான் அடி எப்பொழுதும் அடி விழும் மேடம். உடம்பு முடியாமல் அடிச்சு போட்டுரும், அடி விழும். இப்போ அம்மாவுக்கு அடி விழுவும். அவங்க வந்து சந்தேகப்பட்டதுனால தான் நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் நிறைய தடவை போயிருக்காங்க மேடம். அம்மா எங்களை இழுத்துட்டு போவாங்க. அங்கே ஸ்டேஷனில் வந்து ஜெயிலில் வைக்கிறேன்னு எஸ்ஐ சார்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அழுதுட்டு விட்டுருங்க சார்னு சொல்லி வர சொல்லிவிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திரும்ப மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடும், மறுபடியும் பண பிரச்சனை இது மாதிரி வந்துடும். அப்போலேருந்து அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ பைசா சேலரி வந்து கம்மி இல்லை அப்போல்லாம். அதை வச்சு இது பண்ண முடியாது, குடும்பத்தை ஓட்ட முடியாது. அப்பாவும் வேலைக்கு போவாங்க, இருந்தாலும் ப்ராப்ளம் அடிக்கடி ஒரு 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அப்போல்லாம் இல்லை, இப்போதான் தண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க வந்து நீங்கள் போங்க, அங்கே சர்ச்சுக்கு போனால் உங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும்,
நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுனால 5th படிக்கும்போது அம்மா போவாங்க. நீங்களே எங்க கூட கூட்டு போயிருக்காங்க சண்டேல சர்ச்சுக்கெலாம். கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு வரும்போது தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு இது பிடிக்கல. நீ போகக்கூடாது, நம்ம இந்து போகக்கூடாது, பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், நம்ம போகக்கூடாது, பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணி கேன்வாஸ் பண்ணி இருப்பாங்க. அப்படியும் மீறி மீறி அம்மா போவாங்க, மன திருப்திக்காண்டி அவங்களும் போவாங்க. அவங்களுக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு குறி சொல்கிற இடத்துலலாம் போய் கேட்பாங்களா, அவங்களும் அது மாதிரியே தான் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து மனக்கட்டு இடம் சரி கிடையாது, மனம் வந்து ஆற போடணும், உங்களுக்கு வந்து செய்வன கட்டு இது மாதிரிலாம் இருக்குன்னு அவங்களும் சொல்லுவாங்க, குறி சொல்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு சரி நம்ம கொஞ்சம் போனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நமக்கு சர்ச்சுக்கு போனால் நம்ம திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு நாள் திருவிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சண்டே வரும்போது ரோட்டில் தான் அடித்து போட்டார் அப்பா. 6th படிக்கும்போது நாங்கள் வீட்டில் இருந்தோம், சின்ன சின்ன பிள்ளைங்க. அதுலேருந்து நாங்கள் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம். அடிச்சு போட்டாருன்னா என்ன ஆச்சு அம்மாக்கு? இடுப்பில் இது பண்ணிட்டாங்க, இடுப்பில் உதச்சிட்டாங்க மேடம். முடியை சுற்றி கீழே தள்ளி விட்டு இடுப்பில் உதச்சிட்டாங்க. அப்புறம் நான் 6th, அக்காவும் 6th படிச்சுக்கிட்டு இருந்தா. அடிச்சு போடவும் அப்புறமா எல்லாரும் இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கடுமையாக பேசியிருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே இவங்க என்ன டக்குன்னு தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டாங்க. மற்றபடி ஒன்றாதான் இடுப்பு அடிபட்டுச்சு, மின்னல் மாரி தெரிச்சுது, எனக்கு எதுவுமே தெரில. நாங்கள் அங்கே பக்கத்தில் விடங்களூர் சொல்லிட்டு எண்ணெய் வைத்தியம் தாங்க ஊர் சைட்லாம். அங்கே போய் பார்த்ததுக்கு அவங்க ரத்தக்கட்டு இருக்கும், சவ்வு எதுவும் விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்பில் அந்த துணி பெல்ட் மாரி டைட்டாக கட்டி வேஸ்ட்டு துணியில் கட்டி எண்ணெயெல்லாம் போட போட அந்த இடத்துல இறுக்கி கட்டவும் அந்த இடத்துல வந்து புண்ணாயிடுச்சு. அந்த எண்ணெய்க்கு அதுக்கும் வெந்து போச்சு அப்படியே. அது சேலம்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா வந்து பார்த்துட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க. தென்னை மரக்குடி, அதுவும் எண்ணெய் தான். அங்கே கூப்பிட்டு போய் அவங்க பார்த்தாங்க. அப்போ 2 மாதம் லீவு போட்டிருந்தாங்க. அங்கே உள்ள சூப்பர்வைசர் வந்து நீ 2 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்படுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவ்லாம் இது பண்ணாமல் சேலரியும் போட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒர்க்லேயும். அடிபட்டதுனால கை தூக்க முடியாம இருக்கு. கையை தூக்க முடியாது மேடம். முதுகு அப்படியே அப்படியே நின்று அப்படியே முதுகு பாதிச்சிடுச்சு மேடம். இடுப்பு நரம்பு வந்து முதுகு பாதிச்சிடுச்சு. கழுத்து அப்படியே கூனி வச்சு அப்படியே ஒரு மாதிரி கூனி வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் இங்கே போன வருஷத்துல கூட 2012 ஜிஹெச்ல கூட கூட்டம். நம்ம இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அம்மாவை பார்க்கலாம். கொடுமைப்படுத்துறது இல்லாம அவங்களையும் கொடுமைப்படுத்துவாரா அவங்க அப்பா? எங்களை கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது மேடம். ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான் மேடம். சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு. ஆனால் நிலம்லாம் இருக்குது. அந்த நிலம்லாம் வந்து சாவடி பண்ணவும் அதுக்கு திரும்ப கடன் வாங்கினேன், உரம் வாங்கினேன், அதுக்கு திரும்ப கடன் கொடுத்தேன். ஏதோ நீங்க மறைஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுவீங்க சொன்னீங்களா? அது வந்து எப்படின்னாக்கா அதான் அது வந்து அவங்க டென்ஷன்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க மேடம். என்ன பண்ணுவாங்க? அதான் பால்னா வாங்கி நிறையா வாங்கி எங்கள் அம்மா வந்து சரி பொம்பளை பிள்ளைங்க நம்ம தான் சத்தான சாப்பாடு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலாம் டிஃபன் சாப்பிட்டா கூட இது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போனாக்கா அங்கே போய் இட்லிலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அழுவுமா. நாங்கள் சின்ன வயசில் அங்கே போட்டு போகிறது கூட ட்ரெஸ் இருக்காதா மேடம். அங்கே ஃபங்க்ஷன் போனால் புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இருக்காதா மேடம். எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டு அழுவாங்களே மேடம். சாப்பாடு சரியான சாப்பாடு இருக்காதுன்னு சொல்லிட்டு அதேமாரி கேட்போமா நான் அக்காவும் சொல்லிட்டு அங்கே கூட்டு போகிறது கூட இது ட்ரெஸ்ஸுங்க இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவோட கண்டிஷன் என்னம்மா இப்போ? இப்போ டாக்டர் வந்து எதுவும் செய்ய முடியாது, வருஷம் ஆயிடுச்சு, எதுவும் ட்ரீட்மெண்ட்டில் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேடம். இப்போ கூட ஊனமுற்றோர்லேருந்து ஊர்லேருந்து வந்துருந்து ஏதோ டெஸ்ட்டு பண்ணாங்களாம். அவங்க சொல்கிறத பார்த்தா எதுவும் எப்படி சொல்கிறதுனே தெரில மேடம். அது என்னமோ சிறுநீரகத்தில் என்னமோ பாதிச்சிடுச்சுன்றாராம். மூளைக்கு போகிற தண்டு வரத்துல ஒரு ஏதோ நரம்புல ரத்தம் ஓட்டம் இல்லைன்றாங்க. எல்லாமே அதெல்லாம் அப்பா மதிச்சதுனால, இடுப்பு உடைச்சதுனால, அடிப்பட்டதுனால தான் மேடம் ப்ராப்ளமாக இருக்கு. படுக்க முடியாதாம்மா? சேர்ல உட்காந்து 15 வருஷமா இவங்க அம்மா உட்காந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க. படுக்க கூட முடியாது அவங்களால. அப்போ நைட்டில் ஒரு 2 இட்லிக்கு மேலே 3 இட்லி இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோன்னு சாப்பிட்டாங்கனாக்கா படுக்க முடியாது. ஒரு பக்கம் முதுவை இழுக்குதும்பாங்க. அது அவங்களுக்கா கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்ச மாதிரி ரிலாக்ஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் விடிய காலில் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திருப்பாங்க. பொழுது விடிஞ்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்ச மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. அது அப்படி. என்னம்மா வேணும் உங்களுக்கு? அம்மாட்டே கேளுங்க மேடம். இல்லை எனக்கு புரியல. அதாவது இடத்து மேல எல்லாம் பணம் வாங்குறாங்களா மேடம். இது நிலத்து மேல மேற்கொண்டு பணம் வாங்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்க போது? நீங்க நான் உயிரோட இருக்கும்போது எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு நான் இறந்து போனா கூட கவர்மெண்ட் பணம் வந்தோட நீங்க கேட்க மாட்டீங்க. ஒண்ணுமே 2 பேருமே வந்து கேட்க மாட்டீங்க. அக்கா சந்தோஷமா இருக்காங்களா? இருக்காங்க. கூட்டு குடும்பமா ஃபேமிலியோட இருக்கிறதுனால எதுலயும் தலையிட்டுக்க மாதிரி இல்லை மேடம். உங்க பர்சனல் லைஃப் நல்லா இருக்கா? இருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க மேடம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பொம்பளை பிள்ளை. அக்காக்கு 2 ஆம்பளை பசங்க. சரி, அம்மாட்ட பேசுவோமா?
ஃபோன் பண்ணாலும் பயமா இருக்கு மேடம், என்ன செய்தி கொடுப்பாங்கன்னு. ஃபோன் அம்மா வரலைன்னா உட்கார மாட்டாங்களா? ஃபோன் வரலைனாலும் பயமா இருக்கு மேடம் எனக்கு. ஃபோன் பண்ணாலும் பயம். ஒரு நாளைக்கு கடையில வந்து பண்றதுக்கு ஏமா எனக்கு இப்படி நடுங்குது? ஏசி செட் ஆகல மேடம். இது டவல் ஏதாவது போடுங்க. கனமாக போடக்கூடாது மேடம். இப்போ 20 வருஷமா இப்படி கஷ்டப்படுறேன் மேடம். இன்னைக்கு நினைச்சிடும் மேடம், இந்த பிள்ளைங்களுக்கா நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டுல இருக்கும்போது நிம்மதியா இல்லாம இருந்துட்டு இப்பயும் வந்து நம்ம நிம்மதியா இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நமக்கு ஒவ்வொரு என்னம்மா நாளும் வேணும் உங்களுக்கு? என்ன சொல்றது தெரியல, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல மேடம். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் போது ஒன்றுமே கொடுக்கல மேடம். 12 மாதம் இருக்கு, வீடு வாசலாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு ஒரு பொண்ணை தொடர்பு வச்சுக்கிட்டு கண்ட பொண்ணு தொடர்பு வச்சுக்கிட்டு பெண்களுக்கு கொடுக்குறாரு மேடம். என் பிள்ளைங்களுக்கு 4 கலையில் ஒரு ட்ரெஸ் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க மேடம், அவங்க எப்படியாவது போறாங்க, நீ ஏமா இது பண்ணி மனசு போட்டு குழப்பிக்கிற, நீ உன் குடும்பத்தை பாருமா, எப்படி மேடம் நான் அது மாதிரி இருக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் வர முடியாது. இவங்க கூட யார் இருக்காங்க அப்போ? தனியா தான் மேடம் இருக்காங்க. எப்படி அவங்க இப்படி இருப்பாங்க தனியா? அதான் வேலை செஞ்சு காசு கொண்டாந்து கொடுத்தாங்க. அம்மா நீங்க உட்காராம எப்படி தூங்குவீங்க? இவன் சேரல வேணும் உட்காந்து தூங்குறான், சாப்பிட மாட்டேங்கிறான், சேரலாம் உட்காந்து தூங்குவேன். விட்டுட்டா அப்பாட்ட ஒண்ணுமே கேட்காது. நீ விட்டுட்டு வந்துருமா, அப்பாட்ட ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வந்துருமா வந்துருமா. என் பிள்ளைக்கு ராஜி கல்யாணம் பண்ணிருக்காரு, நான் உட்காந்து ஏற்படும். இன்னும் வேலைக்கு போறாங்க? என்ன வேலை செய்வாங்க அங்க? பால்வாடியில டீச்சரா இருக்காங்க மேடம், சத்துணவுல டீச்சரா இருக்காங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பரா தான் மேடம் ஜாயின் பண்ணாங்க. ப்ரொமோஷன்ல ஓடிஎஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ல 2007 லாஸ்ட் டிசம்பர்ல வந்து ப்ரொமோஷன் போட்டாங்க மேடம். வேலையை எழுதி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க மேடம். வேலையை எழுதி கொடுத்துருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ப்ரொமோஷன் லெட்டர் வந்துச்சு மேடம், டீச்சர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு. என் பிள்ளைங்க சோத்துக்கு நின்றுச்சு மேடம், ட்ரெஸ்ஸுக்கு நின்றுச்சு மேடம், இட்லிக்கு நின்றுச்சு, ஒரு பொங்கலுக்கு ஏமாந்து நின்றுச்சு மேடம். என் சம்பளத்தெல்லாம் வாங்கி அவட்ட கொண்டு கொடுத்துருவாரு. பக்கத்தில் ஒரு பொம்பளை இருக்கா, அவட்ட எல்லாத்தையும் கொடுப்பாரு மேடம். ரேஷன்ல உள்ள அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு கொடுத்துருவாரு. உங்க பல்லெல்லாம் எப்படிமா போச்சு? அவர் அடிச்சு அடிக்க 2 பல்லு 3 பல்லு மேடம், 2 பல்லு 3 பல்லு. எனக்கு 51 வயசு தான் ஆகுது. என்ன அந்த கடைக்கு ஆளாயிட்டாரு. எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு எப்போ ரிட்டர்ன்மெண்ட்டு, உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன்மெண்ட்டுன்னு கேட்பாங்க மேடம். என்ன 8 வருஷம் இருக்குது மேடம், எனக்கு என்ன 8 வருஷம் இருக்குது மேடம். வேலையே நல்லா செய்யப்படாது போல இருக்கு. 12 மாதம் நல்லா இருக்கு மேடம். எனக்கு ஒரு வேலை ஒருத்தர் இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்களோட கோலத்தை பாருங்க. இவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? இதோட அடிக்காது மேடம், யாருமே கேட்க மாட்டாங்க. பணத்தெல்லாம் கொண்டு போய் அவட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்காரா உங்க அப்பா? கேட்டா வந்திருக்காரா? கேட்டாத கேள்வி. அப்பவே நான் என் பொண்ணுக்கிட்ட தூக்க மாட்டேன் செச்சிடம்மா, இவர் இப்படியெல்லாம் பேசுறாருமா, என்னால் தாங்க முடியலம்மான்னு சொன்னேன். ஒரு கேள்வி அப்படி மேடம், அவனை வச்சுக்கடி இவனை வச்சுக்கடி, அந்த பொம்பளையோட பசங்கிட்ட போயண்டி, அவள் பிள்ளைங்க விட்டு மேலே அசிங்க 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 அசிங்க, இதெல்லாம் என்னை கொண்டுட்டா கூட தேவை, அசிங்க 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 அசிங்கம் என்னை கேட்பாரு மேடம். அந்த எல்லாரும் பக்கத்து பொம்பளைட்டு சொல்லுவார் மேடம், அவங்க அம்பரையன்சி அவன்கிட்ட பார்க்குறான், இல்லை இருக்கிறான் 100 நினச்சி செய்கிறான், இவன் உட்காந்த இடத்துல இவன் லட்சியம் பண்ணுறான்னு என்னை பேசுகிறாரு மேடம். என்னை வீட்டுக்குள்ள லட்சியம் நடங்குது, எனக்கு டூர் போகிறாரு. இது கூட நான் போவேன் மேடம். 12 மணிக்கு மீட்டிங் போனேன்னா இதே தான் மேடம் நிற்பான், நின்றுக்கிட்டே தான் இது போட்டுருவாங்க, எழுதுவான். சில பிள்ளைங்களாம் எனக்கு உதவி செய்வாங்க. சாயந்தரம் 6 மணி ஆகிடும், எனக்கு மயக்கம் கூட வந்துடும் மேடம். அது கஷ்டப்பட்டு எல்லாரும் பஸ் ஏறி வந்துடுவாங்க மேடம். நான் வந்து அந்த பஸ்ஸில் கூட்டம் வர பஸ்ஸில் நின்று அப்படியே வருவோம் மேடம். அப்போ சொல்லுவாங்க, எல்லா டீச்சரும் வந்துட்டாங்க, அப்போ வந்து குடும்பம் பண்ணுறாங்க, இவன் அசிங்கமாக சொல்லி பேசுவாங்க. இவன் எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கே போனாலும் 2 பேரும் நான் போகிறா வரேன் அசிங்கமாக பேசுவார் மேடம். என் பிள்ளைகளுக்கு நான் செத்த குணம் இருப்பாடு, என் பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க மேடம். அவர் கேட்காது, இந்த சொத்து கொடுத்துருவான், அவங்க அக்கா தங்கச்சிடும் சொந்தமாக உனக்கு என்னாடி விரும்ப நாய உனக்கு என்னாடி விரும்ப, நீ ஓடி பேரு, என் வீட்டை நீ இருக்கக்கூடாது,
ஒரு பாட்டி என்ன 4 பாட்டி வச்சுருக்கேன் டி. உன்னால முடிஞ்ச கொஞ்சம் பாருடி நாயா, நீ போடி நாயா. மேடம் ஒரு நாளும் என்னை பாடாப்படுத்தி ஸ்கோர் கொஞ்சம் நீடி இருக்காதுங்கடா. அந்த பொம்பளை நான் வேலைக்கு நடத்தி போட சொல்லிட்டு அந்த பொம்பளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாரு மேடம். வீட்டுக்கு அழைச்சிட்டு போது என் கண்ணுக்கே தான் அந்த பொம்பளை சமைச்சு தான் மேடம் நம்மளுக்கு போடுறேன். பாக்கி எல்லாம் நடக்கும். என் கண்ணால் எத்தனை வாட்டிக்கோ நான் பார்த்துருக்கேன் மேடம். கொள்ளையில் இருந்த ஒன்றா இருந்ததை நான் கேட்கல. நான் கேட்டேன் அப்படியே அந்த அடிச்சு போட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. படுத்துட்டோம்னாங்க பிள்ளைங்க இங்கேருந்து அங்கே ஓடி வர முடியாது. நம்ம என்ன பண்ண போய் கேட்கவே மாட்டேன் மேடம். ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் அப்படியே அழுவான் மேடம். ஆண்டவர்கிட்ட சொல்லி கதறுவான் மேடம். ஆண்டவரே எனக்கு என்ன கொடுமையை வச்சிருக்க, கொடுமையை அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்கம்மா. ஒன்றும் பண்ண முடியல மேடம். நான் செய்ய முடியல மேடம். என் பிள்ளைய நீட்டாக படிக்க வச்சேன் மேடம். அப்புறம் ஒத்துமையாக இருந்தால் கூட நல்லா படிக்கிற பிள்ளைங்க மேடம். இப்போ இந்த பேங்கில் என்ன ஜெட்டெல்லாம் வாங்கலாம் மேடம். விற்று எனக்கிட்டலாம் அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. என் பிள்ளைகளுக்கு விற்று இது வேலை வாங்கி கொடுத்துருந்தா மேடம். டீச்சரை படிக்க வைக்கலாம் மேடம். டீச்சர் பஸ் கொடுத்து படிக்க வைக்கலாம் மேடம். என்னையும் பார்த்துக்கிட்டு இந்த கிளியாரங்கத்தில் பார்த்துக்கிட்டேன் என் பிள்ளை நல்லா படிப்பாங்க மேடம். அந்த பிள்ளைங்க பெரிய பொண்ணு நல்லா படிக்க மேடம். நல்லா முன்னேறி மேடம். என் பிள்ளைங்களுக்கு அதை வீணாக கெடுத்துட்டாரு மேடம். என் பிள்ளைங்களுக்கு வீணாக கெடுத்துட்டாரு மேடம். எங்கள் பேங்க்கை நாசமாக ஆக்கிட்டாரு மேடம். இந்த வெயிட்டு கூட தாங்க முடியாது. இந்த மாதிரி நெல்லிக்கான புடவை தான் நான் கட்டிப்பேன். தாங்க முடியாதாம்மா? ஆமாம் தாங்க முடியாது. நெல்லிக்கான புடவை தான் நான் கட்டிப்பேன். வாழ்க்கையை முடிச்சிட்டேன் மேடம். பிள்ளைங்களுக்கு பலி செஞ்சு வருங்க. என் பிள்ளைங்களுக்கு அந்த பொம்பளை விட்டு என்ன அடிக்க வராரு மேடம். அந்த பொம்பளைய ஒரு சனம் பொண்டாடி என்ன அடிச்சு திற பொண்டையில ஒரு வாரம் வேண்டாம்மா, நீங்க பேசாதீங்க, விட்டுடுங்க, 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 விட்டுடுங்க. குளிப்பாட்டுறதெல்லாம்மா பிள்ளைங்க தானே நம்ம குளிப்பாட்டி வரும். நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க சுடு தண்ணி வச்சு ஹீட்ரு வாங்கி கொடுத்தேன் மேடம். அதில் சுடு தண்ணி வச்சு கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க மேடம். அவங்க தான் தானாக குளிச்சுக்கிறாங்க மேடம். இப்போலாம் ஃபஸ்ட்டு தலைக்கெல்லாம் நாங்கள் தான் கிட்டக்க நின்று ஊற்றுவோம். இப்போ அவங்க எப்போயாவது கொஞ்ச நாள் செஞ்சாங்க. இப்போலாம் அவங்களே தான் தண்ணி ஊற்றிக்கிறாங்க மேடம். இப்போ எல்லாம் நான் தானாக செஞ்சதுனால எல்லாம் எனக்கு முடியல, ரொம்ப முடியல. அப்படியே நல்ல நிலைமையாக நிற்பேன். என் பிள்ளைங்க தான் எனக்கு குளிப்பாட்டி விடும், தேய்ச்சி விடும். இப்போ நானாக ஒரு விஷயமா நானாக செய்கிறாரு மேடம். அதனால தான் அந்த ரொம்ப முடியாமல் போயிட்டு எனக்கு. என்னங்க அது? ஏன் இப்படி ஆச்சு உங்களுக்கு? இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சார். எப்படி உடம்பு சரியில்லாம ஆச்சு? நல்லா தான் சார் இருந்தாங்க மேடம். இருந்தாங்க நல்லா தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போயிருந்தாங்க மேடம். எப்போ அது? 30ஆம் தேதி. என்னைக்கு? ஒரு 14 நாள் ஆகுது சார். இப்படி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த மாரி நிகழ்ச்சி வந்தது இல்லை மேடம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்தது இல்லை மேடம். எந்த மாதிரி நிகழ்ச்சி? இந்த நடுங்கிறது. நடுங்கிறது விடுங்க. இப்படி தலை குனிஞ்சு போய் இடுப்பு உடஞ்சு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு 15 வருஷம் இருக்கும். எப்படி இடுப்பு உடஞ்சது? இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு போயிட்டு இருந்தாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லி தடங்கல் பண்ணும்போது நான் மீறி போனாப்புல போயிட்டு இருந்தாப்புல. அப்போ கீழே விழுந்து அடிபட்டது. கீழே விழுந்தா? ஏமா எப்படிம்மா அடிபட்டது? எப்படிம்மா அடிபட்டது? பஸ் விட்டு இறங்கணும் மேடம். கப்பி எவ்வளோ தூரத்துக்கு போட்டி இருந்தேன் மேடம். அப்போ தான் எங்கள் ஊரில் ரோடு போடுறாங்க மேடம். நான் இறங்கி வந்தேன். ஒரு 4 வீடு தள்ளி வந்து ரொம்ப வேகமாக வந்தாங்க மேடம். இவரா? ஆமாம். இறங்கும் போது நான் என்ன பண்ணேன், இவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சதா அடிக்கிற வேலை தான் உங்களுக்கு, என்ன ஒரு நாய் மாதிரி அடிக்கிற வேலை தான். சரி நான் சொன்னேன், அடிக்க போகிறாரு நம்ம நின்றுட்டு என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாச்சும் ஓடி பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி இப்படி ஓட முயற்சி எடுத்தேன் மேடம். உடனே முடிய பிடிச்சி அப்படியே லாவி கையில் சுற்றிக்கிட்டார் மேடம். சுற்றி அப்படிங்க அந்த பழனிசா ஜல்லியில் போட்டு மேடம். அந்த அளவுக்கு மேடம் எனக்கு எவ்வளவு நானும் பொம்பளை கல்யாணம் பண்ணி சார் 2 பொம்பளை பிள்ளை மேடம். 2 பொம்பளை மேடம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். டென்ஷன் படுத்திக்கிட்டு ரொம்ப அவசரமா கோயிலுக்கு வீட்டிலே தங்குறல மேடம்.
சராசரி வார சபை கூட்டம் அதுக்குன்னு இப்படி அடிச்சு உடைப்பீங்களா இடுப்ப? இல்ல மேடம், இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்ல மேடம். அது கீழே விழுந்த அதிர்ச்சியில ஆயிருக்கு மேடம். இல்லை மேடம். அது வைத்திய ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணிருக்கு மேடம். என் மேலே ஏறி குதிச்சு 3 பேர் மறைக்கிறாங்க மேடம். 3 பேர் சமீபத்துல கூட இவங்களை அடிச்சீங்களாமே நீங்க? சமீபம்லாம் கை வைக்க மாட்டேன். இந்த மாதிரி நிலை எப்படி மேடம் நான் அடிக்க முடியும்? அடிப்பாங்க மேடம். இந்த மாதிரி நிலை மேல அடிக்கிறது மனசு வருமா மேடம்? மேடம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் இவர் துன்புறுத்துறாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அம்மா ஏன் நீ பேசாம இருக்க? மட்டமான அந்த பொம்பளாட ரொம்ப என்ன நடக்குது கொஞ்சம் விவரமா சொல்றியா? அந்த பொம்பளை அணைச்சிருந்து வீட்டில் தான் நான் சோறாக்கி போடுவேன். இந்த கொள்ளையில் இவங்க படுத்துற பாடு ஏன் பயப்படுற? என்ன தாங்க முடியாம நான் வந்துட்டேன் மேடம். வந்த பிறகு அந்த நிலத்தை வச்சுட்டு 10,000 ரூபா பணம் வாங்கி அவட்ட கொடுத்துட்டாரு மேடம். அதுக்காக தான் இப்போ நான் இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு மேடம். ஊர்ல உள்ள பிரசிடன்ட் இருக்காங்க, ஊர்ல மக்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் விசாரிச்சு பாருங்க மேடம். இது சொல்றது பூரா உண்மை, பொய் தான், உண்மை கிடையாது மேடம். பாத்துக்கிறீங்களா இவங்கள? என்ன மேடம்? நீங்க இவங்களை பாத்துக்கிறீங்களா? நான் பார்க்காம வேற மேடம் பண்றேன். இந்த பொண்ணு இருக்கு மேடம், பொண்ணு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. பொண்ணு போன பிறகு நான் தானே மேடம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு மெட்ராஸ்ல இடுப்பு உடைப்பீங்க, அதுக்கப்புறம் பாத்துப்பீங்களா? என்ன மேடம், நம்மள ஒரு ஆம்பளைங்கிறது ஒரு மதிப்பு மரியாதை. ஆம்பளைனா பொம்பளை அடிச்சு இடுப்பு உடைக்கணுமா? அது அப்படிதான் ஆம்பளை எனக்கு நிரூபிக்கணுமா? சார் தற்செயலா நடந்தா அது மேடம். எப்படி தற்செயல் ஆகும் மேடம்? 10,000 ரூபா பணம் வாங்கி அவட்ட கொடுத்துருக்காரு மேடம். அது எப்படி தற்செயல் ஆகும்? நிலத்தை வச்சு என்ன பார்த்து சமீபத்துல நீங்க அடிச்சிருக்கீங்க அவங்கள. அதெல்லாம் செய்யல மேடம். அதெல்லாம் ஆம்பளை சொல்றீங்களே, இதுதான் ஆம்பளையோட லட்சணம். இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு மேடம். இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு என்ன பழி வாங்கணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காப்ல. நான் இதெல்லாம் நடக்கவே இல்ல. அவங்க பழி வாங்குற மாதிரியா இருக்காங்க? இல்ல வேண்டாம் மேடம். வாங்கிட்டீங்கல்ல பழி, இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன மேடம் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், அப்புறம் நாங்க எப்படி மேடம் அடிப்பாங்க? இந்த நிலைமையில அடிக்க முடியுமா மேடம்? ஏமா வாய் மூடிட்டு இருக்க? சொல்லு. இவ்வளவு நேரம் பேசினால சொல்லிடுமா, நீ சொல்லிடு. என்ன நடக்குது சொல்லு. ஒரு கல்லம் டாக்கி பார்த்தீங்களாம்மா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தடவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க மேடம். அப்பதான் வேற வீடு மாத்திட்டு ஜாமான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வீடு மாத்திட்டு திங்கக்கிழமை காலைல 6 மணி இருக்கும். ஃபோன் பண்ணாங்க அம்மா, இந்த மாதிரி அப்பா என்ன அடிச்சுட்டாங்க, காசு கேட்டு அடிச்சுட்டாங்கம்மா, நெஞ்சில குத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரே அழுதாங்க ஓன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அக்கா தான் போயிட்டு, இவங்க வேலைக்கு வெளியில போயிட்டாங்க, அக்கா தான் கொண்டு நாகப்பட்டினத்துல வந்து அட்மிட் பண்ணி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நாள் கழிச்சு தான் நான் போய் பார்த்தேன். அடிக்கவே இல்லை நீங்க? இப்ப இடையில அடிக்கல மேடம். நான் 2 வருஷம் முன்னாடி அடிச்சீங்க. அப்போ இந்த நிலைமையில இருக்கிறவங்கள அடிக்கணும்னா அடிக்கணும்னு எப்படி மேடம் மனசு வரும்? அடிக்காத அளவுக்கு தானே மேடம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடிக்கலாம் மேடம், அதெல்லாம் அடிக்கலாம். சும்மா இடைப்பட்ட விளைவுனாலும் அந்த மேடம் தான் மேடம். நான் இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்து, நாட்டு வைத்தியம் பார்த்து, யாரு எந்த வைத்தியம் சொல்றாங்களோ உடனே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க மேடம். அடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க? அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் தான் மேடம் காசு கொண்டுட்டு போகணும். மேடம் நீங்க பார்த்து எதுவும் செஞ்சு சொல்லுங்க மேடம். நான் சொல்ல சொல்லிட்டேன் மேடம். நான் என் மேல தவறு கிடையாது. என்ன குற்றவாளியா இருக்கணும்ங்கறாங்க. காரணம் இல்ல. நீங்க காரணம் இல்ல. ஆரம்பத்துல நடந்த நிகழ்ச்சி அதுதான் மேடம். கரெக்ட் தானே? ஆமா, ஆரம்பத்துல என்ன பண்ண போறீங்க இப்ப உங்களுக்கு? என்ன தீர்வுமா இதுக்கு? அவங்ககிட்ட கேளுங்க மேடம். என்ன செய்யறாருன்னு கேளுங்க மேடம். இனிமே நம்ம பொண்ணை என்ன கொன்னுடுவார் மேடம். என் பிள்ளைங்க எந்த வர முடியாது. என்னை கொண்டே அவமானப்பட்டேன். அவள் வந்து அவளை வச்சிருக்கணும்னு சொன்னானா, அதுக்கெல்லாம் மேடம் என்ன இவ்வளவு குடும்பப்படுத்துட்டு அவருக்கு வருவான். நீ என்ன போய் என்ன அது வரைக்கும் விட்டுட்டேன். இதெல்லாம் தெய்வத்தை மேடம் நான் இந்து சாமி கும்பிடுறேன். அவங்க அலையோலையா இருக்காங்க, கிறிஸ்டின் மதத்துல இருக்காங்க. அந்த ஏசப்பாவுக்கு பயந்து உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா ஆண்டவனுக்கு தெரியும். என்னால முடியாது மேடம். என்னால ஒன்று மனசு விட்டு சொல்ல தெரியாது மேடம். அதுக்கு மேல என் பிள்ளைங்க இழந்து அழுவும். என் பிள்ளைங்க இழந்து அழுவும். ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க மகேஸ்வரி? சொல்லுமா, படிக்க வச்சானே மேடம். மேடம் 1/2 லிட்டர் பால் வாங்குவோம் மேடம், அதை காய்ச்சுவோம் மேடம். ஒரு பிள்ளைங்க ரோட்டில் போய் அப்பாவை தான் பார்த்துக்குமான்னு சொல்லுவான் மேடம். அந்த பெரிய பொண்ணு ஓடி போய் பார்த்துக்கும் மேடம். இதை குடிக்கும் மேடம். இதான் ஓடி போய் அப்பாவை தான் பார்த்துக்குன்னு சொல்லுவா மேடம். அந்த பொண்ணு ஓடி அந்த குடிக்கும் மேடம். ஏன் அப்படி பேசுவார் மேடம். பால் குடிக்க கூடாது, அதான் சொல்றேன். கொடுக்க கூடாது. இந்த குற்றத்தை எவ்வளவு குற்றது பூரா போய் அதான் சொல்லி தர உண்மை கிடையாது. எந்த ஆம்பளை இந்த அளவு செய்வாங்கங்கறது தெரியாது. வாங்கிட்டு மேடம் இந்த பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பாலாடினா வச்சு பிள்ளைங்க கொடுத்துட்டு என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு தரும் மேடம். ஒரு பிளவுஸ் எடுத்து போடக்கூடாது மேடம். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பிளவுஸ் எடுத்து கொடுக்கல மேடம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்க மேடம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கல மேடம். எங்களை அடிக்கவும் என்ன என் உயிரை வாங்குறதுக்கு தான் மேடம் எனக்கு இவர் கணவனா அமைஞ்சாரு. என் பிள்ளைங்களுக்கு இவரால எந்த புண்ணியமும் கிடையாது. என் பேரனுக்கான எந்த புண்ணியமும் கிடையாது. அம்மா சொல்லுமா. கல்யாணத்துக்குலாம் எதுவும் செய்யல மேடம். கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யல மேடம். ஒரு வருஷத்துல அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. என்னால எதுவும் செய்ய முடியாது. அக்கா தங்கச்சி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணி தான் நிலம் ஒரு 6 மாதம் அடமானம் வச்சு எல்லாம் தேவை செஞ்சோம். அதுக்கு ரெண்டும் ஆம்பளை பிள்ளைங்க.
அதுக்கு 2 பிள்ளைங்க காது குத்தினா, இதுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ போன மாசம் எலெக்ஷன் போது தான் அந்த பொண்ணு சின்ன பிள்ளைய அழைச்சிருந்து பிள்ளை காது குத்திருந்தாங்க. இந்த சின்ன பொண்ணு காது குத்தி அனுப்புன போன வருஷம். இப்போ போன திங்கட்கிழமைக்கு பெரிய மாப்பிள்ளை பயணம் போயிருக்காரு. அவருக்கு கூட ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அவர் பயணம் அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வீட்டுல இருந்துட்டே ஒவ்வொருத்தருக்கும் என்னால முடிஞ்ச தகுதிக்கு நான் கூடிய வேலை தான். மேடம் கருமாறு செய்யறேன்னு பாரு மேடம். என்ன தீபாவளி வருஷம் வந்துட்டு பொங்கல் வருஷம் வந்துட்டுனா மேடம் 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அச்சாரம் போட்டுருவாரு. கருமாதி பண்ணணும், நான் கல்லுன்னு இருக்கணும், நான் இழவு கொண்டாடணும், நான் 8ஆம் தேதி கொண்டாடணும். பணம் பாருங்க, பணம் ரெடி பண்ணுங்க, பணம் ரெடி பண்ணுங்க பாரு மேடம். நான் சொல்லுவேன் நான் உடனே பண்ணோட பண்ணிட்டு நான் எப்படி பண்ண மேடம் பணம் வாங்கி கொடுப்பேன் மேடம். எடுத்து மேடம் பணம் வாங்கி கொடுப்பேன் மேடம். அதை கொண்டு போய் அவ்வளோகிட்ட செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாரு மேடம். அந்த நாளைக்கு பணம் பிரச்சனை தான் மேடம், காசு பிரச்சனை தான் பணம் இவர்கிட்ட வாங்கி அங்க கொண்டு போய் கொடுத்துறாரு மேடம். அதான் மேடம் சண்டை. சொல்லுமா வாங்குவாங்க மேடம். வாங்கியது இது கடன் சரியாயிடுச்சு, கடன் வாங்கினேன், கடன் கொடுத்தேன். இவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிப்பீங்க இப்படி இருக்கிறது உங்கள்ட்ட. மேடம் நான் தான் வீட்டு உழைப்பு பண்ணிக்கிட்டு அதுக்கு பண்ணோட பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் அப்படியே வேலைக்கு போனா உடைச்சேங்க. வேற என்ன பண்ண செய்ய முடியுமா? நான் 9 மணி வீட்டுக்கு பண்ணோட செய்ய வேண்டியிருக்கு. பண்ணோட செஞ்சு விட்டு நான் அடுத்தவன் கூலி வேலைக்கு போறேன், வேலை கொடுப்பேன் எனக்கு. அப்ப அந்த அது சம்பளத்தாங்கன்னா நான் குடும்பம் பண்ண முடியும். உடைச்சது மட்டும் இல்லாம இன்னும் அவங்கள துன்படுத்திட்டு அவர் குடும்ப செலவுக்கு என்ன பண்றது? இப்ப தேவைங்க நல்லது கட்டினா நமக்கு சொந்த பந்தம்லாம் இருக்காங்க, செலவு பண்ணணும்ல. இந்த நிலைமையில இருக்கிறவங்களை யாராவது அடிப்பாங்களா? அதெல்லாம் அடிக்கல மேடம், எல்லாம் மனசாட்சி கிடையாது மேடம். அடிக்கலாம் மேடம், அடிக்கவே இல்லை மேடம். போய் சொல்றாரு எல்லாத்தையும் அழுவாரு மேடம். ஓன்னு அழுவாரு மேடம். சரி ஆம்பளை அழுவான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க மேடம். இதே அவருக்கு பொழப்பு மேடம் 30 வருஷமா. என்ன அவளை விட்டு அடிக்க சொன்னா, என்ன அவளை விட்டு அடிக்க சொன்னாரு. அவ புருஷன் என்ன அடிச்சான் 7 நாள். சின்ன வயசுல மேடம் 3வது 4வது படிக்கல மேடம். இப்ப அந்த பொம்பளை அவ பேர் அஞ்சமா மேடம். அவளை விட்டு என்ன அடிக்கிறேன்னு சொல்ற. அடிங்கிறாரு. அவ ஒடியார மேடம் அடிக்கிறதுக்கு. அவ புருஷன் மேடம் 3 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மேடம். நீ அந்த பொம்பளையோட கூப்பிட்டு விட்டு வேணுக்கு முன்னே பேசாரு மேடம். தெருவில் உள்ளவங்க தாண்டி எனக்கு வேணும், நீ எனக்கு வேண்டாண்டி, என் பிள்ளைங்க உனக்கு வேண்டாண்டி. நீ நான் பல்லெல்லாம் எப்படி உடைஞ்சதுங்க? பல்லெல்லாம் இந்த மெடிசன் மாத்திரை சாப்பிட்டது மேடம். எப்படிமா உடைஞ்சது உங்க பல்லு? இங்கிலீஷ் ஒரே குத்து மேடம். அதெல்லாம் இங்க 100 மேடம் இந்த இங்கிலீஷ் நாட்டு மருந்து சாப்பிட்டாங்க. நீங்க உடைக்கலையா? உடைக்கல மேடம். இங்கிலீஷ் அவங்க சொல்றாங்களே இதுதான் எல்லாம் போய் தான மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்றதா நீங்க நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? அப்ப 100 நாள் வேலை. நானும் மனிதன் தானே. எங்க அம்மா மனிதனா? அப்படியா? என்ன மேடம் அடிச்சேங்கிறீங்களா? எப்படி நான் கை வச்சு அடிக்க முடியுமா? கை வைக்க முடியாது. போய் சொல்றாங்களாமா? ஏதோ ஒரு சில வார்த்தை தான் வைத்துக்கலாம். ஒரு சில அடி விழும் மேடம். அடிப்பாங்க. ரத்தம் ஊத்தாம விட மாட்டாரு. வருந்திருக்கு. ரத்தம் வரும், ரத்தம் வரும். பல்லு பூச்சி புல்லு இந்த சொத்த புல்லு. இவர் அடிச்சதானே பல்லு கீழ விழுந்தது. தொண்டை எப்படி இருப்பாரு இங்க பாருங்க மேடம். இதுல அடி சொல்லுமா? பல்லு விழு, ரத்தம் வரும் மேடம். அடிச்சாங்கன்னா பயங்கரமா பல்லு ஆடுதுன்னு சொல்லுவாங்க. என்ன அருவாமன் எடுத்து வெட்டின எனக்கு தலைமை இருக்கு பாருங்க மேடம். என்ன அருவாமன் எடுத்து வெட்டினது எப்போ? இந்த பொம்பளை இந்த பிள்ளைங்க கிடையாது, அந்த பொண்ணு கிடையாது. நான் தான் அதுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு படமடை செஞ்சுட்டு நம்ம கடைசி வரைக்கும் கடைசி காலம் வயசான நேரம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், ராசியா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒரு காலம் செஞ்சுட்டு இருக்கேன். தவிர நான் அடிக்கவும் இல்லை. ஏன்னா வாயினால கத்துவன தவிர வாயினால கத்தி விட்டு அதுக்கு பண்ணோட செய்வேன். ஒரு துணி எடுத்து கட்ட முடியாது, ஒரு இட்லி ஒரு இந்த மாதிரி சேர்ல உட்கார வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சாப்பாடு வெயிட்டான தட்டுல கூட சாதம் நிறைய வச்சு கூட சாப்பிட முடியாது. தட்டுல வச்சு சேர்ல போட்டு வச்சு தட்டுல கைகளை சொல்லி வச்சு சாப்பாடு போட்டு கைகளை சொல்லி சாப்பிட முடியாது. ஒரு துணி துவைக்க முடியாது, குழம்பு கொடுக்க முடியாது, வெளியே இருந்தா கால் கழுவ முடியாது, முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். ஏன்னா மேடம் இப்ப சகலமான அக்கிரமம் பண்ணாரு மேடம் அந்த பொம்பளையோட. நான் பார்த்து சரி இப்படி பண்றாரு, வீடு நிலமாட்டம் எங்க போயிட்டு போயிட்டு போகுது, இவர் இருந்துகிட்ட நம்ம போய் வெளியில் போய் கொஞ்சம் இருந்து வேலை செஞ்சுப்போம், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் மேடம். உடனே இவர் என்ன மேடம் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு உடனே அந்த நிலத்தை அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபா பணம் வாங்கி அந்த பொம்மல்கிட்ட கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நான் விட்டுட்டு போனா எல்லாத்தையும் வச்சு வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாரு மேடம். அப்ப மேடம் பெரிய பொண்ணு வாங்கின கடை வெயிட்ட விடுவப்பதான் இந்த பொண்ணு வச்சுதான் வாங்கினது. வாங்கின கடன் தங்கி போச்சு. தங்கி போன பிறகு ஒரு பிரசிடென்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ அவர் வேலை விட்டு செய்யாத முடியாத வருமா, அந்த காசை நீ தானே மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டுமான்னு சொல்லிட்டு விட்டாங்க. அந்த பணம் கட்டவே இல்லை. அதுக்கு பிறகு வாங்கினவன் வட்டி ஏறி போச்சு, டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தான். அதுக்கு பிறகுதான் மேடம் இந்த நிலத்தை வச்சு போன வருஷம் வச்சு அந்த பையனுக்கு கணக்கு தீர்த்தானே. ஏன்னா அவள்கிட்ட கொடுக்கறதுன்னு நிலைமையில இருக்கிறவங்க வேலைக்கு அனுப்பலாமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படிமா வேலை அவங்க போகாம எப்படிமா வேலைக்க முடியும்? இப்படி அடிச்சு உடைக்கிறது இடுப்பு அதுக்கு ஒரு நியாயம், பல்ல அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு நியாயம், இந்த நிலைமையில வேலைக்கு அனுப்புறதுக்கு ஒரு நியாயம். பணிவிட பண்றது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த அம்மா அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நீங்க ஜெயிலுக்குள்ள தெரியுமா? நான் தான் மேடம் வேண்டான்னு அழைச்சிட்டு வந்தேன்.
திருச்சி ஜென்ரல் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் நான் தான் வேண்டாங்க சார், ஒரு வாட்டி இவங்களை மன்னிப்பு கொடுங்க, திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். எவ்வளவோ தொல்லை தொந்தரவு அனுபவிச்சிட்டேன் மேடம். இப்போ எனக்கு எவ்வளவோ ரொம்ப இம்சை, தொல்லை, ஆனாலும் இப்படி இல்லல்ல, வாழ்க்கை பூரா தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. என்னால் ஒன்றும் பண்ண முடியும் மேடம். பிள்ளைங்க 4 பேரை உள்ளது பிறந்திருக்கு மேடம். ஒரு குழந்தைய கூட என்னால் தூக்கி ஆசையாக முத்து கொடுக்க முடியல மேடம். இந்த கொடுமையெல்லாம் எங்கள் மேலே போய் 4 பேரு பிள்ளைங்கள தூக்கி முத்தாட முடியல மேடம். இந்த பொண்ணு 2 வருஷம் ஆகுது மேடம். என்னை பார்த்தா ஒதுங்கி போடும் மேடம். அம்மா ஆளாடா ஆளாட்டா பேசுடான்னு வரும் மேடம். கேட்டீங்களா? குழந்தை எடுத்து கொஞ்ச முடியல, பேர பசங்க என்ன பார்த்தா பயப்படுறது சொல்றாங்க. மேடம் என்னால 10 நிமிஷம் நிக்க முடியலங்க. ஏன் மேடம் இவ்வளவு தூரம் போய் சொல்லியே நம்மள பழி வாங்க முடியாது. இந்த அளவுக்கு உங்க இடத்துல இவங்க வந்திருக்கு. போய் சொல்றாங்களா? போய் சொல்லி தான் மேடம் சமாளிக்கிறது. போய் சொல்றாங்கன்னா இப்ப இவங்க எனக்கு உட்கார ஆரம்பத்தை முடியுமா? பிடிக்கல மேம். எனக்கு அதுக்கு பிடிக்காத காரணம் வச்சு எனக்கு பழி வாங்கணும்னா உடம்பு முடியல தான் மேடம் அவங்களுக்கு. குழந்தை எல்லாம் தூக்கலாம் முடியாது, அதான் வெயிட் எதுவும் தூக்க முடியாது, ஒரு நோட்டு எல்லாம் கூட எதுவும் தூக்க முடியாது. ஆள் தான் பள்ளிக்கூடத்து வேலையில இருந்து குடும்ப வேலையில இருந்து தண்ணி தூக்குறது சகல மேடம் நான் பாக்குறேன் மேடம். அம்மா அப்பா பழி வாங்குறதுக்கு போய் சொல்றாங்களாமா? அப்படி இல்ல மேடம், உடம்பு முடியல மேடம். மேடம் நான் எக்ஸ்ரே எடுத்து தரேன் மேடம். நான் எக்ஸ்ரே எடுத்து மேடம். இதான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் சொல்லுங்க. மேடம் பிடிங்க. இந்த 12 நிலமா எல்லாத்தையும் 40,000 வாங்கிட்டாரு மேடம். என் பிள்ளைங்க துணிஞ்சு கேட்க பயப்படுங்க. அதை கேட்டாலும் தேவடியா சரி நீ எப்படி கேட்குறேன், உன்னால முடிஞ்சதுடி பார்த்துக்கிட்டேன் தான் மேடம் பேசாரு. மேடம் மேடம் அப்படிதான் பேசாரு மேடம். இப்ப என்னம்மா வேணும் உங்களுக்கு? 12 மணி நேரம் மேடம். இவர் சம்பாரிச்சு 1 பைசா விட வாங்கல. இந்த 40,000 வாங்கிட்டாரு மேடம். பாக்கி எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்க சொல்லுங்க. அவர் ஒண்ணு அதான் நான் விற்பேனா மேடம் இது வந்து யாருடைய சொந்த உழைப்புல இருந்து வாங்கலாம் மேடம். வழியில தேசிகாரி ட்ரெஸ்டி நிலம் மேடம். அது நம்ம விக்கவோ சுடவோ பாத்தியம் கிடையாது. நம்ம சாவடி பண்ணினோம்னா பண்ணை குத்தவ தான் வளர்க்கலாமே தவிர உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு நிலம். என்னுடைய பேர்ல இருக்கு மேடம். சரி இருக்குல்ல. இப்போ இந்த 2 பசங்க தான் அதுக்கு அவங்களுக்கு தான் அதுக்கு அதிகாரம். அது நான் எனக்கு பிறகு நான் செய்வேன் மேடம். அது செய்வேன் மேடம். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லங்க. அந்த நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்ல. அந்த பிள்ளைங்க கொடுக்குறா மேடம். இப்படி கேட்காம எப்படி மேடம் என் பேரனை என் மருமகனை கேட்காம என் பிள்ளைங்களை கொடுக்காம எண்ணி வரட்டு எப்படி மேடம் ஒரு 10,000 வாங்கினாரு? எப்படி பஞ்சாயத்துல பேசி முடிச்சு ஒண்ணு தெரியுமா மேடம்? யாரோட சொத்து அது? அது வழியில தேசிய ட்ரஸ்டி நிலம் மேடம். குத்தவை சாவடி பண்றோம், சொந்த நிலம் கிடையாது மேடம். குத்தவை நம்ம சாவடி பண்ணி வருஷம் பண்ணையை குத்த வளர்க்கணும். குத்த வளர்ந்து மீதி இருக்கிற லாபத்தை நம்ம அப்படியாமா மேடம்? அது வந்து 40 வருஷ காலமா இதுல இருக்கு மேடம். 40 ஒரு பகுதி மட்டும் சீலிங்ல இருக்கு, கொஞ்ச நேரம் வந்து சொந்த நிலம் கிடையாது மேடம். 50 வருஷம் 60 வருஷம் மேடம். தலைமுறையா இருக்கு மேடம். அவங்க வந்து குத்தகை அளக்க வேண்டாம் மேடம். அந்த குத்தகைலாம் ஒரு வருஷம் 15 மூட்டை மறைச்சிட்டாரு மேடம். அந்த என் பொண்ணு பெரிய பைத்தியம் மாதிரி புலம்புது மேடம். பைத்தியம் முடிஞ்சு போச்சு. 15 நாளா 3 மூல கோளாறு மாதிரி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பயம் தெரியுங்களா? ஒவ்வொரு டைம் நல்லா சால்வா 1ஆம் தேதியில இருந்து 25 இது வரைக்கும் நல்லா ராசியா சந்தோஷமா உடல் உறவு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். உடம்பு முடியாத செஞ்சுட்டு இருப்போம். அந்த 20 தேதி மேல ஆயிடுச்சுனாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு வீட்டுல இருக்க மாட்டாங்க. வீட்டுல ஜாமா சட்டு டிவி மிக்சி என்ன தேவைப்பட்ட ஜாமான் எடுத்து கிளம்பிடுவாங்க. நடைமுறை 3 ட்ரிப் 4 ட்ரிப் ஆச்சு. எல்லாத்தையும் புடிங்கிட்டு மேடம் என்ன வந்து நைஸ் பண்ணி மேடம் சொல்றாரு மேடம். நீ உன் மருமாவான், உன் பொண்ணு, உன் சம்மந்தி எல்லாம் வச்சு எழுதி வாங்கினியடி. இப்ப பாத்தியாடி இந்த சிங்கார வேலை அசைக்க முடியாதுடி. இப்ப போடி எங்க வேணாலும் போய் பாத்துக்கடி. இப்ப பாருங்க அவங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க பேர்ல இருக்கிற சொத்து இந்த பசங்களுக்கு போய் சேரணும். அதான் உங்களுக்கு நான் மட்டும் செய்ய முடியாது மேடம். என் ஊர்ல உள்ள பண்ணை நிலம் அது பண்ணையில உள்ள அதிகாரியை சேர்த்து செய்யலாம். மனசாட்சி படி பண்ணுங்க. மனசாட்சி படி அம்மாக்கு வாழ்க்கை பூரா தண்டனை குடிச்சிட்டீங்க. அந்த அம்மா என்ன கேக்குது? அவங்களுக்காக எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க பண்ண வேண்டியதை பசங்களுக்கு பண்ணணும். நீங்க இன்னொரு தொடர்பு வச்சுட்டு உங்க கையில இருந்து காசெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா இந்த பசங்களுக்கு எதுவுமே போய் சேராது. பேசாதீங்க மேடம். அந்த வார்த்தைக்கு வேலை இல்ல. சந்தேகம் வேலை என்று பேசக்கூடாது. சந்தேகத்துக்கு வேலை கிடையாது. ஏன்னா சாதாரண சந்தேகத்துக்கு வேலை கிடையாது பேசாத மேடம். இந்த பொம்பளை கூட்டு வேணும்னு பேசாரு மேடம். மேடம் இங்க வந்து மேடம் அவங்க அந்த இடத்துல ஒரு வாடகை கொடுத்தா வீடு அங்க இருக்கு மேடம். இந்த அங்க நிக்கிறாங்க மேடம். அங்க இந்த இடத்துல அவ வீடு இருக்கு மேடம். இந்த இடத்துல என் வீடு இருக்கு மேடம். இங்க இருந்து மேடம் அங்க இருந்து பேக்கா பழம் தீனி மீன் கறிலாம் வந்து அங்க வந்து கிழவன் தான் மேடம் இருக்கிறாங்க. பொம்பளை எல்லாம் கிடையாது. அப்படியே வீட்டுக்குள்ள போய் குந்துறாரு மேடம். இவ நான் இல்லாத என்னை வீட்டுக்கு வேலைக்கு போன என்னை வேலைக்கு அனுப்புறது இவங்க 2 பேரும்
ரொம்ப தப்பு பண்ணுறது தான் மேடம். அப்படியே வந்து இவன் வீட்டுக்கார எனக்கு வந்துடுறேன். அவங்க பிள்ளைலாம் இருக்கு மேடம். இது சொல்லுவதெல்லாம் உண்மை இல்லை மேடம். சொல்லுவதெல்லாம் பொய் தான் தவிர உண்மை கிடையாது இது. என்னை எப்படியோ இந்த விதத்துல பழி வாங்கணும், குற்றவாளி ஆக்கணும், ஏதாச்சும் உள்ள தெரிய ஏதாச்சும் வழி பண்ணணும்னு செய்யறதால வேற வழியே கிடையாது. இன்னைக்கு நேற்று இல்லை ஏன்னா 3 குற்றவாளி ஆக்கணும், எப்படியும் பழி வாங்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. திட்டம் போட்டு செய்யல, ஏதோ திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு கேட்க யாரும் இல்லை மேடம். இப்ப திட்டம் போட்டு என்ன பண்ண போறாங்க? என்ன மேடம் இதை சொல்றீங்களா எப்படி மேடம்? இருக்காங்க என்ன மேடம் நீங்க சொல்றீங்களா மேடம்? என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உங்க பசங்களுக்கு தானே பசங்க கொடுக்கணும். சொல்லுது மேடம். பசங்களுக்கு தானே பசங்க கொடுக்க சொல்றோம். பசங்க என்ன சொல்லுது? நான் அடுத்தவங்க சொத்தா அடுத்தவங்க எப்படி விடுமா? உங்க பேர்ல உள்ள நிலத்தை அடுத்தவங்க பொண்ணு பேர்ல எப்படி எழுத வைக்க முடியும்? எப்படி மேடம்? சரி, அப்ப உங்க பேர்ல உள்ள நிலத்தை என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிறகு வச்சு எழுதி கொடுப்பாங்க. அதேதானே சொல்றோம். உங்களுக்கு பிறகு சொல்றீங்கல்ல, ஆமா மேடம். முதல்லயே பண்ணி வச்சிருங்க. கொலுசு உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு தானே போகும். போனா வந்தா அது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துடுங்க. சொத்து கொஞ்சம் பசங்களுக்கு ஏதாவது போய் சேரட்டும். பட்டு புடவை ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னாக்கா அவங்க உள்ள ஊர்ல உள்ளவங்களும் அனுசரித்து தானே செய்ய முடியும். ஊர்ல பண்ண சமாதார கேட்டு பிரச்சனை எல்லாம் இருக்காங்க. நீங்க செய்யலாமா, பொண்ணு பேர்ல எழுதலாமான்னு கேட்டுதான் செய்யலாம். அது கேட்டு செய்யுங்க. அதான் மேடம் செய்யலாம். சரி, நாங்களும் பேசுறோம். சரி மேடம். நாங்களும் உங்க ஊர்ல பேசுறோம், பிரசிடென்ட்ட பேசுறோம். நிலவரம் என்னது, யார் பேர்ல இருக்கு, அது என்ன சொத்து, சரி மேடம், யாருக்கு சேர வேண்டியது எல்லாம் விசாரிச்சுட்டு சப்போஸ் அது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்க சொத்துன்னா அவங்க எழுதி வைக்கலாம்னா பசங்க பேர்ல எழுதி வைப்பீங்களா? ஏன் மேடம், நான் இப்போ எனக்கு 58 வயசு ஆகுது. என்னால முடியாத பட்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் உழைச்சு சாப்பிடுறேன். இருங்க, உங்க காலம் கழிச்சு அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி எழுதி வைப்பீங்களா? அதுதான் எழுதி வைக்கலாம் மேடம். எழுதி வைக்கீங்களா? அதுதான் உங்களுக்கு வேணும். அதுதான் நான் செய்யறாங்க. எனக்கு பிறகு இந்த பொண்ணை நம்பி நான் இருக்க முடியாது, பெரிய பொண்ணை நம்பி நம்ம இருக்க முடியாது. எனக்கு ஏதோ ஜீவாம்சம் இந்த பொண்ணு முன்னாடி இந்த பேர் இருக்கா. எனக்கு ஏதாச்சும் எனக்கு ஒண்ணு வேணும்ல மேடம். எனக்கு ஒண்ணு வேணுமா வேண்டாமா? அவங்களுக்கு என்ன இருக்குங்க? அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை பார்க்கறாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சு தான் மேடம் இப்போ என்ன பழி வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கலாம். அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க கம்மி என்ன வேண்டி இருந்திருக்கும். ஆமா மேடம், பழி வாங்கலையே அவங்க. பழி வாங்கிட்டாங்க. இத நம்ம பழி வாங்கனா நம்ம மனசுல இருக்கறதெல்லாம் இங்க வந்து கொட்டினாங்க. அட்லீஸ்ட் இப்ப கேக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வந்து கொட்டினாங்க. என் பொண்ணு ஒண்ணுதான் மேடம். அது நாங்க ஊருக்காரங்க ஊர் தலைவர்கிட்ட பேசணும். புரியுதுங்களா? சரி மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. அவங்க எல்லாம் இவருக்கு தான் மேடம் பேசுறாரு. சாடா வாங்கி கொடுப்பாரு, இது வீடு வாங்கி கொடுப்பாரு. ஊருக்காரங்களாம் இவருக்கு தான் மேடம். சரிம்மா, அது ஊர்ல பேசுறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேற என்ன வேணுமா? வந்து மேடம் அப்படி இப்படி எழுதி வைக்க முடியாது மேடம். எங்களுக்கு ஆளுக்கு அந்த இடம் வந்து மேடம் வித்தாக்கா ஒரு நான் எப்படியும் 7 லட்ச ரூபா போகும் மேடம். 12 நிலம், 9 சென்ட் ஏக்கர் நிலம் பட்டா ஆயிடுது மேடம். அதில் 9 லட்சம் 8 லட்சம் எப்படி கண்ண மட்டும் கொடுப்பான். அதில் எங்களுக்கு வந்து ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துட சொல்லுங்க. அவர் எப்படியாச்சும் கொண்டு போகட்டும். நான் என்னென்ன சம்பாரிச்சு சாப்பிட முடியாது. சரி, அதெல்லாம உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என்ன மேடம், இப்போ நான் செஞ்ச பொண்ணுக்கு ஒன்றும் செய்யலை மேடம். நான் வீட்டில் போய் இப்போ வந்து நான் எப்படிமா இருக்கும், 18 நாள் இருக்கும் மேடம். எனக்கு சோறு போடுது. அவங்க மாமியார்னு கேட்பாங்க. அவங்க போய் அங்கே சோறு போடுற எனக்கு சோறு போடணும்னு கேட்டால் அது என் பொண்ணு என்ன மேடம் செய்யும். அதனால தான் நான் அந்த முடிவு பண்ணேன். எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு நான் 2 சோதனை என் காலத்தை கொடு. சரி, உங்களுக்கு வீல் சேர் ஏதாவது வேணுமாம்மா? வீல் சேரா மேடம்? அதுதான் கையாக நான் தைக்க முடியாது மேடம். யாராச்சும் தள்ளி விட்டாலும் மேடம். அம்மாவுக்கு இம்மீடியட்டாக ஏதாவது வேணுமாம்மா? இப்போ ஏதாவது தேவை இருக்கா? இப்போ எனக்கு மேடம் இந்த வேலை என்ன எக்ஸ்ட்ரா வருஷம் மேடம், எக்ஸ்ட்ரா வருஷம் இருக்குது. அதை வந்து அங்கேருந்து நாகப்பட்டினம் இங்கே மாற்றினாக்கா ஏதோ செத்து போனாலும் அது உனக்கு வரும் மேடம். எங்கே மாற்றணுமா? இங்கே மேடம் பண்ணி மாற்றணும். அவங்க கூட இருக்கணும்னா இருக்கலாம் மேடம். ஏதோ டெத் ஆனாலும் அது பிள்ளைக்கு 8,000 ரூபாய் சம்பாரிச்சு மெட்ராஸில் காலம் பண்ணுறா மேடம். இந்த குழந்தைங்க இப்போ ஓட்டிக்கலாம் மேடம். அது பெரிய பிள்ளைங்க பெற்றா படிக்கணும். அதனால கடை சேர்க்கணும் மேடம். என் பிள்ளை என்ன மேடம் எல்லாம் வேலை செய்வாங்க மெட்ராஸில் விலைவாசியில். தமிழக அரசோட கவனத்துக்கு ஒரு கோரிக்கை. இந்த அம்மா வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேக்குறாங்க. பொண்ணு வீட்டு பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு கடைசி காலத்துல ஏதோ ஒண்ணுன்னா அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு கோரிக்கை வைக்கிறோம், தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. ஏமா வேற ஏதாவது வேணுமாமா? என் பிள்ளைக்கு பாரா கொடுமா. இவர் போயிட்டு வந்து என் பிள்ளை சத்தம் போடுமா.
ஒன்றும் தெரியாத மாதிரி போய் அங்கே போய் என்ன காட்டி கொடுத்துட்டேன்னு எப்படி வந்து அதான் அவ பேசவே இல்லையே, அவ காட்டியே கொடுக்கலையே, பேசாம தானே இருந்தா. அவெல்லாம் பேசாது, நான் போனில் அசிங்கமாக பேசுவார். குச்சிக்காரு நீ பண்ணதுனால தானே அவளை அழைச்சி போட்டு எனக்கு சித்தமிழ காட்டி கொடுத்துட்டேன் பாருமா. அம்மா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிங்க உங்க வீட்டுக்காரர் நான் இவ்வளோ நாளும் விட்டேன், மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, சரி என்னதான் இருந்தாலும் ஓகே, அவர் துரோகம் பண்ணாரு, உங்களை இது பண்ணாரு, எல்லாம் ஓகே. ஆனா நீங்க அவரோட தானே இருக்கீங்க இப்போ. நான் வந்துட்டேன் மேடம், அவரை விட்டு பிரிஞ்சு 1 வருஷம் ஆகுது மேடம். இடையில வந்து 17 நாள் போனேன் மேடம், அதுக்குள்ள எனக்கு இந்த கேட்டு. சரி, இப்ப நீங்க நாங்க கேட்டிருக்கோம், நம்ம தமிழக அரசு வந்து நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? வாங்க வாங்க அம்மா, கூட்டிட்டு போங்க. விடுங்கம்மா, நானா போறேம்மா, நானா போறேம்மா, இது பிடிச்சு நானா போறேம்மா. நம்மளால ஒரு மணி நேரம் அவங்கள இப்படி பார்த்துட்டு இருக்க முடியல, அவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், நிச்சயமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஊருக்காரங்க, அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பந்தத்துல இருக்கிறவங்க, தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த அம்மாவோட நிலைமையை பார்த்தீங்களா? நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சொந்தம் பந்தம் ஜாதிக்காரன்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இந்த அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்காரு அவரு. தயவு செஞ்சு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு புத்தி எடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சொல்வதெல்லாம் உண்மை, நம்ம டீம், நம்ம நேர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க, அதுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். அதை தவிர அவங்களுக்கு இம்மீடியட்டா வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா மேபி நம்ம சூப்பர்விஷன்ல ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்து அவங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா, வீல் சேர்ல அவங்க சுயமாவே அவங்க வேலையை பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு நிச்சயமா விசாரிக்கலாம், கன்சல்ட் பண்ணலாம். அந்த பொண்ணு வாயை கூட திறக்கல, பயந்துட்டு. அவர் சொல்லிட்டே இருக்காரு அந்த அம்மா திட்டுறாங்கன்னு. இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு. திட்டாம என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது கோவம் தானே வரும். மனநிலை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அந்த அம்மாக்கு அவ்வளவு வயசாகல, பல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கு ஆல்ரெடி. அடி ஒத்த. தயவு செஞ்சு கோவம் வந்தா இப்படி அடிக்காதீங்க. அடிச்சு ஒதிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா பனிஷ்மெண்ட் தான். அவங்கள பார்த்த அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், கடவுளை வேண்டிக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.